ஆயிரம் திருப்பம் வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும், வானம் மேலே இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம். வணக்கம் நண்பர்களே, நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றத்துக்கான நம்ம கட் ஆஃப் ஆனது எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா 148லேருந்து 155 இதுக்குள்ளே தான். கண்டிப்பாக இதில் பிசிஎம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம 148 எடுத்திருக்கோம், நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அதே மாதிரி 155 வச்சுருக்கோம் கிடைக்குமா கிடைக்காதான்னா, இதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்படிங்கிறது அது மாதிரி சான்றிதழ் வச்சுருந்தா, அதே மாதிரி விடோ அவங்களோட சான்றிதழ் பதிவேற்றம் பண்ணியிருந்தா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதுக்கு ஒரு இத்தனை வருஷம் சர்வீஸ், இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கணும்னு சொல்லி ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்டிஎம் இது மாதிரி எல்லாத்துக்கும் முன்னுரிமை. இதில் கட் ஆஃப் மாறி மாறி வரலாம். கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, விடோ சான்றிதழ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு, பிஎஸ்டி இவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு நியூஸில் கீழவை நீதிமன்றங்களுக்கான பதவிகள் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த காலி பணியிடங்களை சீக்கிரம் நிரப்புங்க அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் அந்த பதவியும் இதில் இந்த வேக்கண்ட்லேயே ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கூட நம்மளுக்கு ரிசல்ட்டு தாமதிக்கலாம். ஆனால் 20ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்னோடய நண்பர் எக்ஸாமினராக சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, நைட் வாட்ச்மேன், மசால்ஜி இது மாதிரி இதுக்கு ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு சீனியர் வைலிப், ஜூனியர் வைலிப், எக்ஸாமினர் இதுக்கு ரிசல்ட்டு போட்டோன்னே அதுக்கும் போட்டுருவாங்க. இது 2 ரிசல்ட்டு நம்ம எக்ஸாம் தனித்தனியாக தானே நடந்துச்சு. அதனால் எக்ஸாம் ஃபஸ்ட்டு சீனியர் வைலிப், ஜூனியர் வைலிப்புக்கு தான் ஃபஸ்ட் ரிசல்ட்டு போடுவாங்க. அடுத்து 2வது வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி அப்படிங்கிற அதுக்கு தனியாக ரிசல்ட் விடுவாங்க. அதுக்கு சென்னை ப்ராக்டிக்கல் போகிறாப்புல இருக்கும். சென்ற வருடம் எங்கேயோ வச்சுருந்தாங்க அப்படின்னா பச்சையப்பா காலேஜில் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் அதுக்கு உண்டு. சீனியர் பைலிப், ஜூனியர் பைலிப் அது மாதிரி எக்ஸாமுக்கு இன்டர்வியூ. அதனால் தன்னுடைய சான்றிதழ், அசல் சான்றிதழ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வேக்கண்ட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் இருங்க. கண்டிப்பாக 148லேருந்து 155க்கு உள்ளே தான் கட் ஆஃப். ஓகேங்களா? அடிக்கடி உண்டான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல் வர கண்டிப்பாக எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. சேனலை சப்ஸ்கிரைப்